ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவுக்கு 25% கூடுதல் வரி விதிப்பதாக அமெரிக்கா அண்மையில் அறிவித்தது. இது மட்டுமின்றி கூடுதல் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வரிகள் மேலும் உயர்த்தப்படும் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விரிவான ஒரு அறிக்கை வெளியிட்டு பதிலடி கொடுத்துள்ளது. அதில் அமெரிக்கா தங்களது அணுசக்தி துறைக்காக இந்தியாவிடமிருந்து யுரேனியம் ஹெக்சாஃப்ளோரைட் மற்றும் வாகன சந்தைக்கு தேவையான பொருட்களை ரஷ்யாவிடமிருந்துதான் இறக்குமதி செய்கிறது. இதேபோல ஐரோப்பாவும் எரிசக்தி, உரம், கனிம பொருட்கள், ரசாயனங்கள், இரும்பு, ஸ்டீல், இயந்திரங்கள், போக்குவரத்து சாதனங்கள் போன்றவற்றை ரஷ்யாவுடன் வணிகம் செய்கின்றது. ரஷ்யாவுடனான எங்களது வணிகத்தை விமர்சிக்கும் நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்து வருகின்றன. எனவே இவர்கள் இந்தியாவை டார்கெட் செய்வது நியாயமற்றது. மற்ற பிற மிகப்பெரிய பொருளாதாரங்களைப் போல இந்தியாவும் தனது தேச நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்கு தேவையான விஷயங்களை செய்து வருகிறது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்தியாவின் அறிக்கை குறித்து ட்ரம்பிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு ட்ரம்ப், எனக்கு அது குறித்து தெரியவில்லை, அது என்னவென்று பார்த்து உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்கிறோம் என மழுப்பலாக பதிலளித்துள்ளார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.